வெல்கம் டு கிராண்ட்மாஸ் கிச்சன். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. 3 வெரைட்டி சப்பாத்திஸ் இருக்குங்க. இது வந்து லேயர் சப்பாத்திங்க. பாருங்க எவ்வளவு லேயர்ஸ் வந்திருக்குன்னு நம்மளுக்கு பார்த்தாவே தெரியுது. அதே மாதிரி இது ஆலு சப்பாத்திங்க. இது வந்து ஸ்வீட் சப்பாத்தி. இது வந்து இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து சூப்பரான சுவையான ஒரு ஆலு குருமாங்க. ஒரே மாவுலேயே 3 வெரைட்டி, எல்லா ஏஜ் குரூப்பும் சாப்பிட்ற மாதிரி 3 வெரைட்டி சப்பாத்திஸ் பண்ணியிருக்கோங்க. எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து 250 ml டம்ளரில் வந்து 1.5 டம்ளர் மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து நல்லா 2 ஸ்பூன் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ வந்து உப்பு போட்டுக்கலாங்க. தேவையான அளவு அதில் உப்பை போட்டுடலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, ஒரு டம்ளர்னா ஒரு 250 mlனா இது மாதிரி நம்ம கையில் 2 கோடு ஒரு அளவு உப்பு போட்டால் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு, இது வந்து அதோட கொஞ்சம் கூட இருக்கிறதால அதில் பாதி அளவு திருப்பி போட்டிருக்கேங்க. நார்மலாக காரம் இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக செய்கிற ஐட்டங்கள் எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஒரு 250 ml இருந்ததுன்னா இந்த அளவு உப்பு போட்டோம்னா கரெக்டாக இருக்கும். நம்ம ஃபிங்கரில் இந்த ஒரு கோடு வருது இல்லைங்களா, அந்த ஸ்கொயர் அளவு உப்பு இப்படி எடுத்து போட்டோம்னா நல்லா கரெக்டாக இருக்குங்க. இப்போ இந்த மாவில் வந்து இந்த எண்ணெய் வந்து நல்லா ஃபுல்லாக பரவுற மாதிரி நல்லா கலந்து வச்சிடலாங்க. வந்து தண்ணி வந்து ரொம்ப சூடாக இல்லாமல் ரொம்ப சூடு ஆறியும் இல்லாமல் கொஞ்சம் வார்மாக இருக்கிற தண்ணியை வந்து 1:1/2 அப்படிங்கிற ரேஷியோவில் வந்து ஊற்றுனா வந்து கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. பாருங்கள், இப்போ நான் வந்து நம்ம 1.5 டம்ளர்ஸ் எடுத்துருக்கோம் இல்லையா மாவு, 1/2 டம்ளர் ஊற்றிருக்கேன் பத்தலை. திருப்பி ஒரு 1/4 டம்ளர் ஊற்றினோம்னா 99.9% வந்து பர்ஃபெக்டாக இருக்குங்க. பாருங்கள், கரெக்டாக இருக்குது மாவு நம்மளுக்கு. பிசைகிறப்ப இது மாதிரி கையில் போயும் ஒட்டாமல் பாத்திரத்துலேயும் ஒட்டாமல் வந்ததுன்னா அதில் வாட்டர் ஆயில் 2 ரேஷியோவும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி வந்து பாருங்கள் மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இந்த சாஃப்ட்னஸும் கிடைக்கும். மோஸ்ட்லி வந்து ஒரு டம்ளர், ஒரு கப்போ ஒரு டம்ளரோ எதில் நீங்கள் மெஷர் பண்ணுறீங்களோ அதில் பாதி அளவு வார்ம் வாட்டர் ஊற்றுனீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ இது மேலே வந்து லைட்டாக ஒரு 1/2 ஸ்பூனு எண்ணெய் போட்டு ஒரு 1/2 hour அப்படியே கப்புன்னு மூடி வச்சிடலாங்க. மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் இதில் இந்த கோதுமை மாவுலையே வந்து நம்ம லேயர் பரோட்டா எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், எண்ணெய் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் பரவிடுச்சு. இது அப்படியே நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. ரொம்ப டைட்டாக மூடுனா தண்ணி விட்டுரும். அதனால் இது மாதிரி ஏர் லைட்டாக போகிற மாதிரி வந்து ஒரு மூடியை போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். ஸ்டஃப்டு பரோட்டாவுக்கு உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் வந்து எப்படி பண்ணுறதுன்னா, உருளைக்கிழங்கு வந்து நல்லா அப்படியே நல்லா வேக வச்சு இது மாதிரி ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். இது கூட வந்து பச்சை மிளகா மிக்சியில் போட்டு அடித்தது அது கொஞ்சம் போட்டுடலாம். உப்பு கொஞ்சம் போட்டுடலாம். உப்பு வந்து லைட்டாக போட்டுக்கலாங்க, போதும், நிறைய போட வேண்டாம். ஏன்னா மாவில் கொஞ்சம் உப்பு இருக்கும். இதில் வந்து கொஞ்சமாக ஒரு 4 ட்ராப் இருக்கிற மாதிரி லெமன் பிழிஞ்சிடலாம். பிழிஞ்சிட்டா போதுங்க. இப்போ வந்து நம்ம உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் வந்து நார்மலான ஸ்டஃபிங், எதுவும் மசாலாலாம் வாசனை, ரொம்ப பேருக்கு மசாலா வாசனை பிடிக்காது இல்லைங்களா, அது மாதிரி உள்ளவங்களுக்கு வந்து இந்த ஸ்டஃபிங் வந்து நல்லா வந்து மேட்ச் ஆகும். நம்ம வந்து நம்ம இன்னும் கூட இது கூட வேணும்னா கேரட்டு பீட்ரூட்டு இதெல்லாம் வந்து பாயில் பண்ணி இதே மாதிரி மசிச்சு அதையும் வந்து இது மாதிரி வந்து நம்ம பண்ணி உள்ளே வச்சு கொடுக்கலாங்க. நான் இன்றைக்கி வந்து வெறும் பொட்டேட்டோ மாத்திரம்தான் இது மாதிரி வந்து ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து வாயில் போட்டு பார்த்துடலாம். இது கொஞ்சம் காரம் சுருன்னு இருந்தால் தான் சப்பாத்திக்குள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணி சுட்டு எடுக்கிறப்ப கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. பாருங்கள், இப்போ வந்து ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து ஆலு சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேங்க. இப்போ நம்ம வந்து ஸ்டஃப்டு சப்பாத்தி பண்ண போகிறோங்க. அதுக்கு வந்து மாவு கொஞ்சம் கூட எடுத்துக்கிட்டு அது கொஞ்சம் சின்ன சைஸாக எடுத்துட்டு அது உள்ளே வந்து இந்த ஸ்டஃபிங்கை வந்து வச்சு க்ளோஸ் பண்ணிடலாங்க. நான் காமிச்சேன் இல்லைங்களா ஸ்டஃபிங்கு, அதை வச்சு அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம். பாருங்கள், இப்படியே க்ளோஸ் பண்ணிடலாங்க. பார்த்தீங்களா, இது மாதிரி வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை வந்து இப்போ வந்து நம்ம வந்து திருப்பி மாவு தொட்டு தேய்க்கணுங்க. இது மாதிரி அப்படியே ரவுண்டாக தேய்க்கணும். தேய்ச்சிட்டு இது வந்து
உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் வந்து கொஞ்சம் வெளியே வராமல் பார்த்துக்கணும். அதனால் ரொம்ப ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது மாவுக்கு, கொஞ்சம் லேசாக தான் தேய்க்கணும். அப்போ தான் வந்து ஒரே சப்பாத்தி மாவில் 3 வேரியேஷனுங்க. நம்ம வந்து ஆலு சப்பாத்தி பண்ணிட்டோம், வந்து ஸ்வீட் சப்பாத்தி பண்ண போகிறோங்க. ஒரே மாவு தான், ஆனால் 3 வேரியேஷனில் பண்ணிடலாம். நம்ம பெரியவங்கலேருந்து குழந்தைங்க வரைக்கும் அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு எது பிடிக்குமோ அது வந்து கொடுத்துர்லாங்க. சின்ன குழந்தைங்களுக்கு ஸ்வீட் பிடிக்கும், பெரியவங்களுக்கு ஸ்டஃப்டு சப்பாத்தி பிடிக்கும், டீனேஜில் உள்ளவங்களுக்கு வந்து பரோட்டான்னு சொல்லி கொடுத்தோம்னா அதுவும் சாப்பிட்ருவாங்க. ஸோ எல்லா ஏஜ் குரூப்புக்கும் பிடிச்ச மாதிரி ஒரே டிஃபனை வந்து ஒரே மாவில் 3 வெரைட்டியாக நம்ம பண்ணிடலாங்க. இப்போ வந்து நான் ஸ்வீட் சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம சப்பாத்தி செய்கிற மாதிரி செஞ்சிடலாங்க. அதில் வந்து கீ வந்து இப்படி ஃபுல்லாக போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். கீயை ஸ்ப்ரெட் பண்ணிடலாங்க. இது வந்து கீ வந்து கொஞ்சம் ஒரு ஸ்பூன் இருக்கிற மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இதை வந்து இப்போ வந்து ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. பண்ணிட்டு சுகர் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுறலாம், ஸ்ப்ரே பண்ணி விட்டுறலாங்க. நல்லா பாருங்க, சூப்பராக எல்லா எட்ஜஸும் வர்ற மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுறலாம். ஒரு ஸ்பூன்லேருந்து 1.5 ஸ்பூன் வரைக்கும் நம்மளுக்கு வந்து பிடிக்குங்க. இதை வந்து இப்போ வந்து இப்படி ஃபோல்டு பண்ணிடலாம். இது மாதிரி ஃபோல்டு பண்ணிடலாங்க. பார்த்தீங்களா, இது மாதிரி ஃபோல்டு பண்ணிட்டு திருப்பி மாவு வந்து இதில் வந்து நம்ம மேட்டில் வந்து தொடாமல் வர்றதுக்காக மாவு கொஞ்சம் வச்சு திருப்பி இதே மாதிரி நம்ம வந்து திரட்டிட்டோம்னா நம்மளோட ஸ்வீட் சப்பாத்தி ரெடிங்க. இது நார்மலாக எல்லா சப்பாத்தியும் எப்படி சுடுவோமோ அதே மாதிரி கல்லில் போட்டு சுட்டு எடுத்துடலாம். நார்மலாக செய்கிற மாதிரி வந்து சப்பாத்தி வந்து ஒன்றும் ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேண்டாம். நார்மலாக நம்ம எப்படி செய்வோமோ அது மாதிரி சப்பாத்தியை வந்து திரட்டிடலாங்க. திரட்டிட்டு அதுக்கப்புறம் லேயர்ஸாக எப்படி வைக்கிறது என்ன அப்படிங்கிறது நான் சொல்கிறேங்க. மாதிரி ரொம்ப சிம்பிளாக, ஒன்றுமே பெரிய வேலையெல்லாம் கிடையவே கிடையாது. ஈஸியாக சிம்பிளாக வீட்லேயே நல்லா ரிலாக்ஸாக நம்ம செய்யலாங்க. எந்த வேலை எடுத்தாலும் நம்ம ரிலாக்ஸாக அப்படியே மைண்ட் ஃபுல்லாக அதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணி பண்ணோம்னா ரிசல்ட் எக்ஸ்ட்ராடினரியாக கிடைக்குங்க. நிறைய பேர் நம்மளோட சேனல்ஸை பார்த்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் லைக் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ரொம்ப தேங்க்ஸுங்க. எல்லாரும் இன்னும் நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்க, அதில் நான் நிறைய டிப்ஸு சொல்வேன். இப்போ வந்து சப்பாத்தி வந்து நம்ம இது மாதிரி திரட்டியாச்சு. இதில் வந்து லைட்டாக, ரொம்ப லைட்டாக எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் போட்டு லைட்டாக வந்து தேய்ச்சிடலாம், ஃபுல்லாக தேய்ச்சிடலாங்க. லைட்டாக எண்ணெயை வந்து ஃபுல்லாக தேய்ச்சிடலாம். சும்மா ஒரு 2 ட்ராப்பு போட்டால் போதும், நிறைய போடணும்னு கிடையாது. இந்த எண்ணெய் வந்து இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிடலாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு மேலே இன்னொரு சப்பாத்தி வச்சிடலாம். அதுலேயும் லைட்டாக எண்ணெய் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணலாம். ரொம்ப லைட்டாக, சும்மா ஒரு ட்ராப் போட்டால் போதும், நிறைய போடணும்னு கிடையாது. இது மாதிரி வந்து ஸ்ப்ரெட் பண்ணிடலாம் எண்ணெயை. ப்ரெஷர் நிறைய கொடுக்க வேண்டாம், லைட்டாக ப்ரெஷர் கொடுத்தாவே போதும். இதே மாதிரி ஒன்று மேலே ஒன்றா லேயராட்டம் 5 சப்பாத்தி வச்சிடலாங்க. வச்சு அப்புறம் அதை என்ன பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ ஒன்று மேலே ஒன்றா லேயராட்டம் 5 சப்பாத்தியை வச்சுட்டோம். பரோட்டானா வந்து ரொம்ப எண்ணெய் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நேரம் பிசைஞ்சு நிறைய வைக்கணும், அது மாதிரி எந்த இப்போ ஃபார்மாலிட்டிஸுமே கிடையாது. நம்ம கோதுமை மாவுலேயே சூப்பராக ஒரு பரோட்டா பண்ணிடலாங்க. பாருங்கள், அதுக்கப்புறம் வந்து ரொம்ப சாஃப்டாக ஸ்லோவாக இது மாதிரி வந்து ரோல் பண்ணிக்கலாம் நம்ம. பாருங்கள், ப்ரெஷர் கொடுக்காம செய்யணுங்க, ரொம்ப ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது. இது மாதிரி வந்து நம்ம ரோல் பண்ணிடலாங்க. ரோல் பண்ணிவிட்டு இதை வந்து நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இது வந்து சும்மா 1 இன்ச்சு பீஸாக அப்படியே கட் பண்ணணுங்க. பாருங்கள், இது மாதிரி கட் பண்ணணும். 1 இன்ச்சு பீஸ் அளவு கட் பண்ணால் போதுங்க. இது மாதிரி கட் பண்ணிட்டு இதெல்லாம் எடுத்து வச்சிடலாம். இது ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே ஊறட்டும். அது அப்படியே ஊறட்டும். பாருங்க எப்படி லேயராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு தெரியும் நம்மளுக்கு பார்த்தாவே. இது மாதிரி இருக்குல்ல, இதில் வந்து இப்படி மாவை வந்து லைட்டாக டிப் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து இதை வந்து இப்படி லைட்டாக, ரொம்ப ப்ரெஷரே கொடுக்கக்கூடாது, ரொம்ப லேசாக அப்படியே வலிக்குமா வலிக்காதா, ப்ரெஷர் கொடுக்குறோமா கொடுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ லேஸாக தேய்க்கணும். தேய்ச்சோம்னா தான் அந்த லேயர்ஸ் வந்து டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கும்.
இதே மாதிரி கொஞ்சம் நடுவில் கொஞ்சம் உப்பலாக இருக்கு இல்லைங்களா, அதனால் அதையும் கொஞ்சம் தேய்ச்சி விட்டுறலாம். இப்படி கொஞ்சம் நல்லா தேய்ச்சிடலாங்க. இப்படி இப்போ வந்து நம்ம வந்து இப்படி நம்ம செய்கிறப்ப நம்ம திருப்பாமல் அதுவே இப்படி ரொட்டேட் ஆச்சுன்னா அதோட எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளே தெரிஞ்சுக்கலாங்க. இப்போ வந்து இதை வந்து கல்லில் போட்டு நம்ம சுடலாம். பாருங்கள் இப்போ கல்லில் போட்டிருக்கேன். இதை வந்து இப்படி மெதுவாக சுடலாம். பாருங்கள், லைட்டாக அப்படியே ரெட்டிஷ் ஆகுது. இப்போ வந்து ரெட்டிஷ் ஆகிறப்ப அதில் வந்து லைட்டாக எண்ணெய் போடலாங்க, நிறைய போட வேண்டாம். பார்த்தீங்களா, இது மாதிரி உப்பி வருது பாருங்க, அங்கங்கே லைட்டாக உப்பி வருது. பார்த்தீங்களா, தெரியுதுங்களா, லைட்டாக உப்பி வருது. ஃபர்ஸ்டே எண்ணெய் போட்டுட்டோம்னா இது மாதிரி உப்பாது. அதனால வந்து மெதுவாக தான் எண்ணெய் வந்து ஒரு லைட்டாக 1 நிமிஷம் காஞ்ச அப்புறம் தான் எண்ணெய் வந்து போடணுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு செஞ்சோம்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. ஹைலைட்டே இப்படி தட்டுறது தாங்க. பாருங்க, இப்படி தட்டினோம்னா பார்த்தீங்களா லேயரு எவ்வளோ நல்ல லேயர்ஸாக வருதுன்னு சொல்லிட்டு பாருங்க, எவ்வளோ லேயர்ஸ் வருது. சூப்பரான சுவையான 3 வெரைட்டி சப்பாத்திஸ் இருக்குங்க. இது வந்து லேயர் சப்பாத்திங்க. பாருங்க எவ்வளோ லேயர்ஸ் வந்திருக்குன்னு நம்மளுக்கு பார்த்தாவே தெரியுது. அதே மாதிரி இது ஆலு சப்பாத்திங்க. இது வந்து ஸ்வீட் சப்பாத்தி. இது வந்து இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து சூப்பரான சுவையான ஒரு ஆலு குருமாங்க. ஒரே மாவுலேயே 3 வெரைட்டி, எல்லா ஏஜ் குரூப்பும் சாப்பிட்ற மாதிரி 3 வெரைட்டி சப்பாத்திஸ் பண்ணியிருக்கோங்க. எல்லாரும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. நிறைய பேர் நம்மளோட சேனலை வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களோட சுவை நீங்கள் எல்லாம் செஞ்சு சுவைச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கொடுத்தீங்கன்னா அது எனக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் கிராண்ட்மாஸ் கிச்சன். தேங்க்யூ.